அவங்க மோடிக்கு வந்து ஓட்டு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இந்துத்துவங்கிற அந்த கொள்கையை காட்டி காட்டி மக்களை வந்து மிஸ்மரிசம் பண்ண மாதிரி பண்ணி ஓட்டுகளை வாங்குறாங்க. நம்ம இப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் திமுக ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆமா, நம்ம தானே கட்டமைப்பு நம்மகிட்ட தான்டா இருக்கு, வேற எந்த கட்சியிலும் இல்ல. அரசு அதிகாரி இருக்க வேண்டிய இடத்துல திமுகவுடைய ஐடி விங் வந்து செயல்படுறாங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து விஜய் அவர்கள் கூட போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி எழும்புது. இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. ஆனாலும் எங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்ப காங்கிரஸ் உங்களை விட்டு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நாங்கள் வந்து இங்கே இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம்ல, அது தேவை இருந்திருக்காது. நாங்கள் பாட்டுக்கு நேரடியாக மெரினாலாம் அடக்கம் பண்ணியிருப்போம். மெரினாவை ஆக்கிரமிச்சிருப்பீங்க திமுக. ஆமாம் ஆமாம், ஆக்கிரமிச்சிருப்போம். நீங்கள் வந்து அங்கே குடிசை போடுங்க. அது எப்படி சார் மற்ற ஆட்சியில மட்டும் அந்த மாதிரி நடக்கல? மற்ற ஆட்சியில் எந்த ஆட்சியில் நடக்கல நீ கண்ட? உனக்கு தெரியுமா? சுத்தமா நடக்கலன்னு சொல்ல வரல. இந்த ஆட்சியை காட்டிலும் அந்த ஆட்சியில வந்து குறைவாக தான் இந்த மாதிரி. ஆமா, குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி எவன் இப்போ எங்க ஆட்சியில தான் நிறைய பேருக்கு தண்டனைகள், இந்த எல்லா குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். யாரையும் நாங்க சும்மா விடல. எல்லாரும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்கறத சொல்றாங்க. வெளியில சுத்திட்டு இருக்காங்கன்னா இப்ப எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஆல்ரெடி குற்றவாளியா இருந்தவங்க தான் இந்த கோவை சம்பவத்தையும் பண்ணது. திமுக மேல எந்த கோர்ட்டுக்கு போயிருக்கு சொல்லு? அதுதான் வரவிடாம. ஆமா, வரவிடாம சும்மா இரு, என்ன வாயப்படுங்க, அதாவது திட்டி விடுவேன். ஓட்டு போடணும்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில நான் போடுறது? நீ எந்த அடிப்படையிலையும் எங்களுக்கு நீ ஓட்டு போட வேணாம் தாயே, உன் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. சரி, இந்த கேள்வி வந்து பல மக்களுடைய. செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகாரோடைய தேர்தல் ரிசல்ட் வந்து வெளியாகி இருக்கு. இதன் எதிரொலியா தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸை வந்து திமுகவுடைய கூட்டணியில வச்சுக்க கூடாது, ஒருவேளை வச்சுக்கிட்டாலும் 10 சீட்டுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை பார்க்கறதுக்கு என்னமா இருக்கு? ஏற்கனவே ராகுல் தான் சொன்னார்ல, பீகாரில் 66 லட்சம் வாக்காளர்களை வந்து அவங்க சேர்த்துருக்காங்க, போலி வாக்காளர்கள் இருக்காங்க. அதனால அந்த வெற்றி அது அன்றைக்கு ராகுலுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை அறிவிச்சாரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் என்னங்கிறத அது முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க. பொதுவாகவே காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப பவரா இல்லை, அவங்களோட பவர்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்றாங்களே. பவர் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து வெற்றி தோல்வியில் நிர்ணயம் பண்ண இயலாதுராக்குன்னு. ஒரு தேர்தலில் தோல்வி அடையலாம், ஒரு தேர்தலில் வெற்றி அடையலாம். அதனால வெற்றி தோல்விங்கிறது வீரனு கலந்து. இந்த பீகார்ல கிட்டத்தட்ட பாஜக நிறைய வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணி தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. ஆமாம், அவங்க எல்லா வழிகள்லையும் ஊழல் பண்றாங்க. அதனால தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. நிதிஷ் இது 9வது. அவங்க ஊழல் பண்றாங்கன்னா அப்ப தமிழகத்துல மட்டும் ஏன் அவங்களால வர முடியல? தமிழகத்தில் அவங்களால வர முடியலன்னா, தமிழகத்தில் வந்து அவங்க தனிச்சு எப்பயும் தேர்தலில் நிற்கலை. 67க்கு முன்னாடி தான் நின்றாங்க. 67லேருந்து கூட்டணியில் தான் அவங்க நிற்கிறாங்க. அதனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸை காட்டிலும் நமக்கு டெல்லி பாலிடிக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவைன்னாங்க. ஒரு காலத்தில் ஆரம்ப காலங்களில் 67க்கு அப்புறம் நடந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து 30 சீட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. 29 கொடுத்து நம்ம வந்து பாண்டிச்சேரி உட்பட நம்ம 11 தொகுதிகளில் நம்ம போட்டி போடுவோம். அப்புறம் பாதிக்கு பாதியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 10 ஆச்சு, நமக்கு 30 ஆச்சு. இந்த மாதிரி ரேஷியோவில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி சட்டமன்றத்துலேயும் அவங்களுக்கு 30 தொகுதி 40 தொகுதி எல்லாம் கூட ஆரம்பத்தில் ஒதுக்கணும். இப்போ வர கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு மாதிரி ஆகி போய் இப்போ வந்து 10 தொகுதி கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கிது. அதனால சார் அவங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது கண்ணு. ராகுல் காந்தி வந்து அவர் அருமையாக செயல்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காரு. மக்களுக்கு அது போய் சேரலை. ஏன்னா பீகாரில் இருக்கவங்கெல்லாம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அங்கே அதிகமாக இல்லை.
எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அந்த மக்கள் வந்து எல்லாரும் வந்து மோ அவங்க மோடிக்கு வந்து ஓட்டு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இந்துத்துவங்கிற அந்த கொள்கையை காட்டி காட்டி மக்களை வந்து மிஸ்மரிசம் பண்ண மாதிரி பண்ணி ஓட்டுகளை வாங்குறாங்க. அதனால அந்த மக்கள் அங்கே இருக்காங்க. அதனால பீகார் எலெக்ஷனையும் தமிழ்நாடு எலெக்ஷனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சரியா? தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து இந்த இது வந்து இப்போ நம்ம தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணி இல்ல அது முடிச்சதுக்கு தீவிரமா பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காங்க. பயப்படலை. நம்ம இப்போ ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம தான் எல்லா இடங்கள்லையும் நம்ம இப்போ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் திமுக ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆமாம், அரசு நம்ம தானே அதிகாரிகள் இல்லாம. கட்டமைப்பு நம்மகிட்ட தான்டா இருக்கு, வேற எந்த கட்சியிலும் இல்லை. இல்ல அரசு அதிகாரி இருக்க வேண்டிய இடத்துல திமுகவுடைய ஐடி விங் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஐடிவிங்கெல்லாம் கிடையாது. அந்தந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்தந்த வார்டில் இருக்கும்போது அவங்களுக்கு தானே தெரியும். ஐடென்டிஃபை பண்ணுறது யார் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? யாராவது ஒரு ஆள் இருக்கணும், இல்லை திமுக இருக்கணும், சார் இல்லை அதுக்குதான் அரசு அதிகாரிகளை வந்து அரசு நியமனம் பண்றாங்க. அதிகாரிகள் ஐடென்டிஃபை பண்ண இயலாதுடா. அவங்க வந்து வீடு வீடாக டோர் பை டோர் போகிறதுக்கு வந்து இயலாது. ஒரு இடத்துல உட்காந்து தான் எல்லாத்தையும் வர வைக்கணுமே தவிர ஒரு வீடாக ஏறி இறங்கி அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணால் என்னைக்கு முடியும்? அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. அதனால் ஒரு இடத்துல ஒரு டேபிள் சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த தெருவில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த தெருவில் இருக்கவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷனை கொடுத்து ஃபுல்லாக பண்ண சொல்லுவாங்க. அதை எடுத்து கொடுக்கணும் இல்லையா? இது எந்த பக்கத்தில் இருக்குது, எதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த தேர்தல் பூத் கமிட்டி முகவர் இருப்பார். அந்த முகவருக்கு தான் தெரியும் எல்லாமே. அதனால் அவர் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பார். அவ்வளோதான். சார் இப்ப இதுல இன்னொரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து திமுக கூட இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து விஜய் அவர்கள் கூட போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி எழும்புது. இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. ஆனாலும் எங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்ப காங்கிரஸ் உங்களை விட்டு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்கள் சொல்றீங்க. பிரச்சனை என்ன இருக்குது? பிரச்சனை என்ன? இப்போ என்ன அது என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை விட்டு காங்கிரஸ் போகாது, 100% உறுதி. ஆனா தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கு. அதுல எது வேணாலும் மாறலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன், எது வேணாலும் மாறலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆகையினால போனாலும் ஏன்னா எங்களுக்கு ராகுல் கவலை. காந்தி அவர்களே விஜய் அவர்கள் கிட்ட டைரக்டா பேசினதெல்லாம் சொல்றாங்க. ஏம்மா இதெல்லாம் வந்து பேசட்டும், வைக்கட்டும், நேரடியாக போகட்டும். அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ற எண்ணம் தான். அவங்க இருந்தாலும் சரி, இல்லைன்னா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தன் பையன்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாரு உதயநிதி அவர்களுக்கு. ஆனா இந்த விஷயத்துல வந்து கருணாநிதி அவர்களை ரொம்ப பாராட்டணும். திறமையே இல்லாத ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவர் சாகர வரைக்கும் வந்து முதல்வர் பதவியை கொடுக்காம வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருந்தாரு, அது அவருக்கு தெரியாதா? முதல்வர் பதவி கொடுக்கலையே, முடியாத காலகட்டத்திலையும் கருணாநிதி அதாவது அவர்கள் தான் அது இருந்தாரு. வந்து நாங்கள் என்ன காரணத்துக்காக வச்சிருந்தோம்னா, திறமை இல்லையா? திறமை அதனால இல்லாமல் இல்லை. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இறக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டே இறப்பை தழுவணுங்கிறது எங்களுடைய நோக்கு. சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய எண்ணம்லாம் அதுதான். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சார் அவர் அதுக்கு இடையில கூட கொடுத்திருக்கலாமே, நல்லா இருக்கும்போது. 2016 தேர்தலில் தவறி போச்சு. 2016 தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னா அன்றைக்கே அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே உயிர் போயிருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து இங்கே இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம்ல, அது தேவை இருந்திருக்காது. நாங்கள் பாட்டுக்கு நேரடியாக மெரினாலாம் அடக்கம் பண்ணியிருப்போம். மெரினாவை ஆக்கிரமிச்சிருப்பீங்க திமுக சார்பா. ஆமாம் ஆமாம், ஆக்கிரமிச்சிருப்போம். நீங்கள் வந்து அங்கே குடிசை போடுங்க. அதான் ஆல்ரெடி போட்டுட்டீங்களே திமுக காரங்கள்லாம். ம். சார் இப்போ இன்னொரு, அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி திமுக ஆட்சி காலத்துல இந்த சமூக விரோதம் வந்து அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க மறுபடியும் குற்றங்களை தான் வந்து செய்யறாங்க. இந்த மாதிரி சமூக விரோதமா மாறி இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க அறிவாலயத்திலையா? அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்திலையா? செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு. இல்லை, கமலாலயத்தில் தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெண்கள்லாம் அங்கே இருக்க முடியலன்னு சொல்லி காயத்ரி, ரகுராமன், கௌதமி எல்லாரும் அந்த இதை கட்சியை விட்டு விலகி போனாங்க வெளியில். ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவர் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான் அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் அவர் அந்த பழைய நினப்பு பேராண்டிங்கிற மாதிரி பழைய அப்போ நினப்பில் திமுக பேசுவார். ஆட்சியில எந்த ஒரு விரோதம் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. எங்கே இருக்கலாம்டா, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும். அதுக்காக அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு
இருந்தா எப்படி சார் 17,000 கொலைகள் கடந்த 4 ஆமா ஆண்டுகள்ல எத்தனை நடந்திருக்கு. எத்தனாயிரம் கிராமங்கள் இருக்கு, எத்தனாயிரம் நகரங்கள் அது இருக்கு. எப்படி 1 2 நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும்? அப்ப அதெல்லாம் வந்து பலாயிரமா நடந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் பண்ணத்தான் ஆகும். எங்கேயாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம பேசுற நிமிஷத்துல கூட இப்ப 100 குழந்தை பிறக்கும், ஒரு 2 3 தவறுகள் நடக்கும். அதனால 2 இதெல்லாம் 3 தவறு இல்ல, தவறுகள் மட்டும்தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. பிறப்பு விகிதம் கூடுது இல்ல, தவறு விகிதங்களும் கூடும். கவலைப்படாத. அது எப்படி சார் மற்ற ஆட்சியில மட்டும் அந்த மாதிரி நடக்கல? மற்ற ஆட்சியில எந்த ஆட்சியில் நடக்கல நீ கண்ட? உனக்கு தெரியுமா? சுத்தமா நடக்கலன்னு சொல்ல வரல. இந்த ஆட்சியை காட்டிலும் அந்த ஆட்சியில வந்து குறைவாக தான் இந்த மாதிரி ஆமா, குற்றங்கள் குறைவா வந்து இருந்துச்சுன்னு நடந்திருக்கு. சொல்லி எவன் இப்ப ஊடகத்துல பேசுற மாதிரி எவன் பேசுனா? எவனாவது பேசி ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இருந்தாலும் சர்வே இருக்கும் இல்லையா சார்? அதெல்லாம் அந்த ஆட்சி survey காலத்திலுமே கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு கொலைகள் அதெல்லாம் சர்வே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லி. சும்மா சர்வே வருஷ கடைசியில இல்ல ஏன்னா அவ்வளவு நடந்திருந்தா வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க. இந்த அதெல்லாம் மாதிரி இவ்வளவு அதெல்லாம் நிகழ்வுகள் இருக்கு வழக்கே போட அப்படின்னா மாட்டான். தெரிஞ்சிருக்குமே. போலீஸ் ஸ்டேஷன்லயே கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இப்ப அந்த ஆணவ கொலை எல்லாம் வந்து எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்புவானுங்க தெரியுமா? பிசிஆர் அதெல்லாம் இப்பதான் ஒழுங்கமா எல்லாமே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் இப்பதான் போடுறோம். கண்ணுக்கு எதிராக நிறைய விஷயங்கள், அதனால நிறைய ஆணவ சார்ஜ் கொலைகள் ஷீட் நடக்குது. எல்லாம் இப்பதான் போடுறோம். தண்டனை இப்பதான் வாங்கி தர்றோம். இப்ப எங்க ஆட்சியில தான் நிறைய பேருக்கு தண்டனைகள், இந்த எல்லா குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். யாரையும் நாங்க சும்மா விடல. எல்லாரும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்கறத சொல்றாங்க. வெளியில சுத்திட்டு இருக்காங்கன்னு இப்ப இப்ப எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஆல்ரெடி குற்றவாளியா இருந்தவங்க தான் இந்த கோவை சம்பவத்தையும் பண்ணது. அதுக்காக அவங்க அப்புறம் அப்ப குற்றவாளிகள் வந்து சுதந்திரமா சுத்திட்டு தானே இருக்காங்க. குற்றவாளி இல்ல, அப்ப அவன் பின்னாடியே நீ போயிட்டே இருப்ப. அவன் போச்சுக்கு பின்னாடியே போயிட்டே இரு. 2 பேர்த்த அனுப்பிச்சு சார் அது உங்களோட வேலை சார், அது அரசோட யார் வேலை. அப்படியெல்லாம் இல்ல. அரசுதான் இந்த மாதிரி வந்து போலீசார் கிட்ட வந்து சொல்லணும், இந்த மாதிரி பாரு, ஆட்கள் வெளியே தெரிஞ்சுட்டு அதெல்லாம் இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. பெயில்ல வந்திருந்தான்னா அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல பரோல்ல வந்தா போலீஸ் கஸ்டடியிலே வந்துட்டு போலீஸ் கஸ்டடியிலே போவாங்க. இவன் ஒட்டுமொத்தமா வந்து விடுதலை ஆகி வெளியில வந்துட்டான்னு வச்சுக்கோ. அண்ணாமலை அவர்களும் அதை தான் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பெயில்ல வந்தவங்க கூட இன்னும் அதிகமா வந்து குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அப்படி பயமே இல்லாம அது போச்சு அண்ணாமலை திமுக மாதிரி ஆட்சியில. ஆட்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இருக்கானுங்கல்ல. அதனால நடக்குது. இப்போ இதே செய்தியாளர் சந்திப்புல இன்னொரு விஷயமா அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து தொழில் நடத்துறாரு, இவருக்கு ஏது இவ்வளோ காசு, இவ்வளோ சொத்துக்கள்லாம் எப்படி வாங்கினாரு, அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு, நான் ஒன்றும் வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் கூட கொடுக்காம வந்து 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சேன் கிடையாது, நான் உழைச்சுதான் நிறைய விஷயங்களை ஆமா, பண்ணிட்டு உழைச்சாரு. இருக்கேன். ஆருத்ரா கோல்டுல ரொம்ப உழைச்சாரு. அதே மாதிரி திமுகவுல யார் யார் எத்தனை லட்சம் கோடி வந்து எப்படி எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் சொன்னா அது வந்து அது என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்குது, நொட்டுது. எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வந்து கொடுக்கறது. 2வது அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன சொன்னாரு, நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க மொபைல்ல பேசுனதெல்லாம் என்கிட்ட டேட்டா இருக்கு, மெசேஜ் இருக்குன்னு சொன்னார்ல, கொடுத்துருக்கணும்ல. சும்மா வாய்க்கிலேயே பேசினா மாத்திரம் அப்ப அவர் 10 எல்லாமே பொய் தான் சொல்றாரு. 100க்கு 100 பொய். சார் அவர் வந்து நலம் வாங்கினா இத்தனை லட்சத்துக்கு எப்படி அவர் வந்து அதைத்தான் வாங்கினார்லாம் கேட்கிறேன். அதே மாதிரி திமுகவும் பல தொழில்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்குல வந்து அவர் சொத்துக்கள் என்ன வச்சிருக்காங்க. தொழில் பண்றாரு சொல்லு. அவர் தொழில் என்ன? அவர் விவசாயத்துக்காக தான் நிலம் விவசாயத்துல வாங்கியிருக்காரு. விவசாயம் எத்தனை ஏக்கரால எவ்வளவு வருஷம் வருமானம் வரும், அது எல்லாத்துக்கும் தெரியாதா? விவசாயி வந்து கணக்கு பார்த்தா உழவு கூட ஆனா அது முடிஞ்சாது. ஒவ்வொன்றுத்துக்கும் டாக்ஸும் கட்டுற, ஏன் சரியான முறையில அதெல்லாம் வந்து அந்த கலெக்டர் டாக்குமெண்ட் கொடுக்க 40 திமுக அரசு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. 40 லட்சம் ரூபாய் இப்ப டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் செலவு பண்ணிருக்காரு. 40 லட்சம் ரூபான்னா அப்ப அது எவ்வளவு சொத்து வாங்கியிருப்பாரு, எத்தனை கோடிக்கு வாங்கியிருப்பாரு, யோசிச்சு பாருங்க. சார் அதுக்கு வரி கட்டண டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு இருக்குன்னா சொல்றாரு. காட்ட இருக்குன்னா சார் நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அப்புறம் அந்த தமிழக அரசு தான் முன் அது வந்து பூரா இதை ஃப்ராடு கேட்கணும். இருக்குதுங்கிறதெல்லாம் ஃப்ராடு. இவன் எப்படி காசு சம்பாரிச்சான்? பூரா ஈடிய காட்டி நீங்களுமே மிரட்டி தான் எல்லாத்தையும் சம்பாரிச்சான். பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ஆனா எதுவுமே பண்ணலையே. நாங்க எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், இவன் ஈடிய காட்டி எல்லாத்தையும் மிரட்டி பணம் வசூல் பண்ண இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆருத்ரா கோல்டுல நிறைய பணம் வந்துச்சு. அதுக்கு ப்ரூஃப் நீங்க காட்டுங்க. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அதான் புடிச்சு இப்ப நீங்களும் அந்த இருக்கு அப்படின்ற இல்ல அது அது வந்து கேஸ்ல இருக்குல்ல, கோர்ட்ல இருக்குல்ல. நீங்க இப்ப ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆதாரம்னா என்கிட்டயா இருக்கு, கோர்ட்ல இருக்கு எல்லா அந்த மாதிரி ஆதாரம். அவங்களும் யார் மூலமாவது வச்சிருப்பாங்க, அதை வச்சு வந்து ஏம்மா பேசிருக்கலாம். இது ஆருத்ரா கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. திமுக மேல எந்த கோர்ட்டுக்கு போயிருக்கு சொல்லு. அதுதான் வரவிடாம ஆமா, வரவிடாம சும்மா இரு, என்ன வாய பிடுங்க, அதாவது திட்டி விடுவேன்.
சொல்லு, வேற கேள்வி சார் கேளு. இப்போ வந்து திமுக வந்து மக்கள் எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, எங்களுக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. மக்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட வேண்டாம், திமுக அரசுக்கு போடட்டும். அதுதான் சார், திமுக அரசுக்கு எதுக்காக, என்ன திமுக அரசு பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு மக்களுக்கு போடணும்? நாங்க என்ன பண்ணணுங்கிறத, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிறத மக்களுக்கு நாங்க தெரியும். விழிப்புணர்வோட தான் எல்லா மக்களும் இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் இல்ல, நாங்க அந்த எல்லாம் மக்கள்ல செஞ்சிருக்கோம். இருந்து ஒருத்தரா தான் நானும் வந்து நம்ம கேக்குறேன். இப்ப அவ- திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில நான் போடுறது நீ உங்களுக்கு? எந்த அடிப்படையிலையும் எங்களுக்கு நீ ஓட்டு போட வேணாம் தாயே, உன் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. சார், இந்த கேள்வி வந்து பல மக்களுடைய அது அந்த கேள்வியா பல தான் நான் மக்கள் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அந்த முன்வைக்கிறேன். மக்களுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிறோம். நீ கொஞ்சம் ஸ்பீக்கரை நிப்பாட்டு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபை தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.